வெல்கம் பேக் டு வாங்க போகிறோன்னா ஒய் ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஆண் பாவம் போல தான் படம் பேர் நினைக்கிறேன். ஸோ அதோட வந்து டைட்டில் டீசர் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் படம். ஸோ ரியோ ராஜன் அடுத்த படம் வாங்க பார்த்தோம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. சிவா, ஐ எம் சாரி சிவா. எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு. ஓகே, இந்த மெடிசன் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. மனசை தேத்திக்கோங்க. போயும் ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டேடா. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா வர்ற வெக்கம், மானம், சூடு, சொரணை, கோபம் இது எதுவுமே இல்லாம வாழ பழகணும். தப்பே பண்ணலனாலும் சாரி சொல்லணும், வலிச்சாலும் சிரிச்சு பழகணும். குத்துனது பொண்டாட்டியா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது. அது எப்படி செத்தா சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. பிறந்ததுல இருந்து படிச்சு முடிக்கிற வரையும் பெத்தவங்களோட சந்தோஷம் தான் உன் சந்தோஷம். அவங்களோட கனவு தான் உன் கடமை. படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட பாஸோட கனவு தான் உன்னோட டார்கெட். கஷ்டப்பட்டு கடன்பட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சா மனைவியோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷமா? மனைவிக்கு மட்டும்தான் சந்தோஷம். நமக்கு இந்த சந்தோஷம் சிரிப்புக்கெல்லாம் டைம் இருக்காது. டைம் ஆயிடுச்சு ப்ரோ. நான் ஏன் வேலை பார்த்தேன் தெரியும். சந்தோஷத்தை விடுங்க, சண்டை எப்போ வரும்னே சொல்ல முடியாது. சம்பாதிக்கலாம்னா ஏன்டா சம்பாதிக்கலான்னு சண்டை வரும். சம்பாரிச்சா அவங்களுக்கு வேணுன்ற அளவு சம்பாதிக்கலான்னு சண்டை வரும். மாசம் பிறந்தா எதுக்கெல்லாம் செலவு பண்ணலான்னு சண்டை வரும். மாச கடைசியில செலவு பண்ண காசே இல்லைன்னு சண்டை வரும். செலவு பண்ணலன்னா கஞ்சன்னு, செலவு பண்ணா ஏன் சேவிங்ஸ் பண்ணலன்னு. ப்ராப்பர்ட்டியும் வாங்கணும், பர்சனல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்டர்நேஷனல் ட்ரிப்பும் போகணும். எது வேணும் வேணாம், பிடிக்கும் பிடிக்காது, முடியும் முடியாதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்குள்ள போயும் ஒன்னையா கல்யாணம் பண்ண அப்படின்ற இந்த ஒத்த வார்த்தையில மொத்த டிப்ரெஷனையும் நம்ம தலையில இறக்கிடுவாளு. ப்ரோ, நாட் ஆல் விமன் ப்ரோ. தெரியுங்க ப்ரோ. பிபி ஷூட்டர் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு இது நார்மல் தான் ப்ரோ. போங்க. சரி ப்ரோ. ஆண்டவா, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஒரே ஒரு பொன் குழந்தை. சாரி ப்ரோ, இட்ஸ் நாட் மை சாய்ஸ். என் பொண்டாட்டி பேச்ச மீற முடியல. சுவாமி, இதோ வந்து விட்டேன் தேவி. ஆணுக்கு தாலி கட்டி துருக்கிட்டாங்க. நைஸ் நைஸ் டைட்டில் டிசைன். நைஸ். ஓகே, இதனால தான் ஆண் பாவமா? ரைட்டு, நைஸ் கான்செப்ட். நைஸ் கான்செப்ட். அந்த டைட்டில் டீசருக்கு ஒரு நல்ல கான்செப்ட். ஏன் அந்த படம், ஐ மீன் ஏன் அந்த டைட்டில் அப்படின்றதுக்கு ஒரு செம்ம ரீசனிங் கொடுத்து அழகாக முடிச்சிருக்கீங்க. வெரி நைஸ். கலர்ஸ் செம்மையாக இருந்துச்சு. படத்தோட லுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் போட்டுக்கிற காஸ்டியூம்ல இருந்து அங்கே சுற்றி இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருந்துச்சு. கலர் பேலட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிரேடிங் ரொம்ப நல்லா இருக்குது. சினிமோகிராஃபி, லைட்டிங்லாம் செம்மையாக இருக்குது. டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. படம் பார்க்கறது செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஜோனில் தான் படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்ற ஜோனில் தான் டீசர் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்வீட் ஹார்ட்டுக்கு அப்புறம் அண்ணா என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படமும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ அழகாக ஷேர் பண்ணேன். மியூசிக் வாஸ் வெரி நைஸ். அந்த கிளாசிக்கல் இது விட்டதெல்லாம் வீணை வச்சு இது பண்ணலாம் செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு மாதிரி செமையாக இருந்துச்சு. சித்து குமார் மியூசிக் வெரி நைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த பாட்டெலாம் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி அதில் பார்ப்போம். நன்றி.